அன்பு உறவுகளே, நாம் வீரனாக இருப்பதை விட கோமாளியாக இருந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை நாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர்றோம். திராவிடத்தை வீழ்த்துவது நமது லட்சியம். திராவிடத்தை வீழ்த்தினால் நாம் வீரனாக மாறுவோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் வீரனாக இருப்பதை விட கோமாளியாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? முதல்ல நம்மளை கோமாளியாக மாற்றக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கு, புறந்தள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா திராவிடம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணில் ஆள்றாங்க. திராவிடத்துடைய ஆகப்பெரிய லட்சியம் என்ன அப்படின்னா, தமிழர்களை எப்படியாவது சமூக விரோதியாக மாற்ற வேண்டும் அல்லது கோமாளியாக மாற்ற வேண்டும். இந்த ரெண்டில் கவனமாக இருப்பாங்க. ஒன்று சமூக விரோதியாக மாற்றணும், இல்லைன்னா கோமாளியாக மாற்றணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதனால தான் போன அரசியலில் கமலஹாசனை களம் இறக்குனாங்க. நம்ம மக்கள் கொஞ்ச நாள் கோமாளியாக கமலஹாசன் பின்னாடி சுற்றினாங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்களை இறக்கி விட்டுட்டு நம்ம இன மக்களை நடிகர் விஜய் பின்பு கோமாளியாக சுத்த வைக்கிறாங்க. அவருடைய கட்சிக்கு சின்னத்தை பாருங்கள், விசில் சின்னம். ஏன்டா வேறு சின்னமே கிடைக்கலையா? வேறு சின்னமே உங்களால் கேட்டு வாங்க முடியலையா? விசில் சின்னத்தை வாங்கியிருக்காங்க. விசில் சின்னத்தை வாங்கி நம் மக்கள் என்ன செய்வாங்க? விசில் எடுத்துக்கிட்டு வாயில் வச்சு, என்னத்தை கொடுத்தாலும் வாயில் வச்சு ஊதிக்கிட்டு கோமாளித்தனமாக அடைய போகிறாங்க. அதனால தான் இப்போ சென்னையில் நடைபெறவிருக்கின்ற கிரிக்கெட் போட்டிக்கு அந்த மைதானத்துக்கு விசிலை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ஏன்? அந்த விளையாட்டு சின்சியராக போகாது. இந்த விசிலை எடுத்துக்கிட்டு இந்த கோமாளிகள் அந்த விளையாட்டை கோமாளித்தனமாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுனால தடை பண்ணியிருக்காங்க. அதனால் நாம் இந்த அரசியலை ஆரம்பத்திலே அடித்து துவைத்து எறிய வேண்டியது கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால் நடிகர் விஜயுடைய அரசியலை புறந்தள்ளுவோம். நடிகர் விஜயுடைய அரசியலை கொண்டாடுவதற்கென்று இந்த மண்ணில் ஒரு சில சமூகங்களையும் ஒரு சில மாநிலங்களையும் நாம் தண்ணி தெளித்து விட்டாச்சு. அவர்கள் கொண்டாடிட்டு போட்டோம். நம்மை கோமாளியாக மாற்ற துடிக்கும் இந்த அரசியல் வேண்டாம் என்பதில் தெளிவாக இருங்க.